சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தம்பி பாரிசாலன் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா, தமிழகத்தை 5 மாநிலங்களாக பிரிக்கும் திட்டம் உள்ளதாக தெரிகிறது என்றும் அதற்கு ஆதரவாக சிலர் சிறிய மாநிலங்கள் விரைவாக வளர்ச்சி பெறும் என்று பேசவும் தொடங்கிவிட்டனர் என்றும் 5ஆக நம்மை பிரிப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று விளக்கி நீங்கள் ஒரு விடயம் செய்யுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே காஷ்மீரில் இவர்கள் செய்ததை அறிந்திருந்த நான் இப்படி ஒரு திட்டம் இருக்க வாய்ப்புள்ளது என்பதை எளிதாக புரிந்து கொண்டேன். அவர் என்னிடம் கேட்டுக்கொண்ட போது இரட்டை கோபுர தகர்ப்பும் ஈழ அழிவும் பற்றி நான் ஆராய்ந்து கொண்டிருந்த வேளையாகையால் நான் பாரிசாலனுக்கு இரட்டை கோபுர தகர்ப்பு சதி பற்றி விளக்கிவிட்டு, இப்போது நான் இதை பற்றி பேசுவதை விட இரட்டை கோபுர தகர்ப்புக்கும் ஈழ அழிவிற்கும் உள்ள தொடர்பையும் அது சார்ந்த பல செய்திகளையும் சொல்லிவிட்டு பிறகு இதை பற்றி பேசினால் நம் மக்களுக்கு இந்த சதியின் ஆழம் புரியும். எனவே ஒரு சில மாதங்களுக்கு பிறகு தமிழகத்தை துண்டாடும் சதி பற்றி விழியம் செய்கிறேன் என்றேன். ஆனால் 9/11 அன்று தொடக்கம் நான் வெளியிட்ட ஆய்வுகள் பல பரிமாணங்களை அடைந்து தமிழரை மட்டுமல்ல, இந்த உலகையே சூழ்ந்துள்ள பேராபத்தை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாது இன்று வீடுகளில் நாம் பூட்டப்பட்டு கிடக்கும் யதார்த்தத்தின் மூலம் அவை அனைத்தும் உண்மை என்பதையும் நிறுவியுள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு நண்பர் சுரேஷ் அவர்கள் அமைச்சர் உதயகுமார் தென் மாவட்டங்களுக்கு தலைநகர் போன்று மதுரை உள்ளது என்று பேசியதை நினைவூட்டினார். ஆகையால் இந்த தருணத்தில் தமிழகத்தை துண்டாடும் சதி பற்றி பேசுவது அவசியம் என்று உணர்ந்தேன். யூதர்கள் தமிழர்களுக்கு எதையும் செய்வதற்கு முன்பு இஸ்லாமியருக்கு பாவித்து சோதனை செய்வார்கள். இரட்டை கோபுர தகர்ப்புக்கு பிறகு ஈராக்கை அழித்துவிட்டுத்தான் ஈழத்தை அழித்தார்கள் என்பதை இங்கு நினைவில் கொள்ளுங்கள். அந்த வகையில்தான் இப்போது முன்னோட்டமாக காஷ்மீரை பிரித்துள்ளனர். சரி, யூதர்கள் நம்மை பிரிக்க திட்டமிட்டு இருந்தால் எதற்காக என்ற கேள்வி எழுகிறதல்லவா? உண்மையான ராவணீய போரில் ராமன் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் விதமாக ஈழத்தை திட்டம் போட்டு அடித்த வரலாற்றை ஏற்கனவே ஐயன் திரிபர ஆய்ந்து வெளியிட்டோம். அடுத்ததாக மகாபாரத போரில் சகுனி கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்க தமிழகத்தை அழிக்கும் திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றேன். அதுவே 2ஆம் மகாபாரத போர் என்று அவர்களால் கருதப்படுகிறது என்றும் சொல்லியிருந்தேன். தமிழகத்தின் அழிவு நீராலும் நெருப்பாலும் நடக்கும் என்றும், இங்கு நீர் என்பதற்கு சாராயம், சுனாமி என்றெல்லாம் பொருள்படும் என்றும், நெருப்பு என்பது மீத்தேன், அணு உலை வெடிப்பு என்றெல்லாம் பொருள் என்றும் சொல்லியிருந்தேன். 2ஆம் மகாபாரத போர் என்றால் அதன் அங்கமாக அணுகுண்டு வெடிக்க வேண்டுமல்லவா? அது புகுஷிமா போன்று அணு உலை வெடிப்பின் மூலமாகவும் நிகழலாம் என்று சொன்னேன் அல்லவா? இவை மட்டுமல்ல, தமிழர்களை அழிக்க வேறு திட்டங்களும் உண்டு. அந்த திட்டங்களில் ஒன்றுதான் தமிழகத்தை 5ஆக பிரிப்பது. மகாபாரதம் என்றால் பஞ்சபாண்டவர் நினைவுக்கு வர வேண்டும். இந்த 2ஆம் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து சகுனியிடம் போரிடுவதற்கு பதிலாக பஞ்சபாண்டவர்களை தாங்களே தங்களுக்குள் அடித்து கொண்டு அழிய வைக்கலாமல்லவா? ஒன்றாயிருக்கும் பஞ்சபாண்டவரை தனித்தனியாக பிரித்து உரிய வகையில் தூண்டிவிட்டால் அவர்களுக்குள் அடித்துக் கொள்வார்கள் அல்லவா? அப்போது சகுனிக்கு வேலை குறைவல்லவா? ஆக 2ஆம் மகாபாரதத்தின் அங்கமாக தமிழகத்தை 5ஆக பிரிக்கும் திட்டத்தை யூதர்கள் கையில் எடுக்க வாய்ப்பு உள்ளது. நண்பர்களே, இந்த திட்டத்தை இப்போதுதான் செய்யப் போகிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, ஏற்கனவேயும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு விட்டது. எப்படி? தென்னிந்திய மொழிகள் எத்தனை என்று எண்ணி பாருங்கள். தமிழ், கன்னடம், தெலுங்கு, சிங்களம், மலையாளம். இவ்5 மொழிகளில் தமிழை தவிர்த்த இந்த 4 மொழிகளும் தானாக இயற்கையாக உண்டான மொழிகள் இல்லை. இவை உடுப்பி யூத பிராமணர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட மொழிகள். இதற்கு ஆதாரம் என்ன? கன்னடமும் தெலுங்கும் ஒரே மாதிரியான எழுத்துருக்களை கொண்டிருப்பதில் வியப்பில்லை. ஆனால் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் தாண்டியுள்ள தீவின் சிங்கள மொழிக்கும் இதே எழுத்துரு எப்படி ஏற்பட முடியும்? அதாவது கன்னடம், தெலுங்கு, சிங்களம் 3க்கும் கடம்பா என்றழைக்கப்படும் ஒரே வகை எழுத்துருக்கள் தான். தெற்கிலிருந்து சிங்களத்தாலும் வடக்கிலிருந்து கன்னடம், தெலுங்காலும் தமிழர்களை நெருக்கி அழிப்பதே யூதர்களின் மூல திட்டம். பிறகு உரிய காலம் கணிந்த பிறகு மலையாளத்திற்கும் புதிய எழுத்து முறையை யூதர்களான நம்பூதிரி பிராமணர்கள் 600 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கி
தென்னகத்தை இப்போதே பஞ்சபாண்டியராக மாற்றி சண்டையிட வைத்து விட்டனர் பார்த்தீர்களா? யூதர்கள் இங்கு மட்டும் இந்த பிரித்தழிக்கும் சூழ்ச்சியை செய்யவில்லை. உலகில் அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் செய்தனர், இன்றும் செய்து கொண்டுள்ளனர். இதற்கு ஆதாரம் அவர்களது பழைய ஏற்பாடு பைபிளிலேயே உள்ளது. அதாவது பாபிலோனிய மக்கள் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒன்று திரண்டு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்களாம். அப்போது அவர்கள் ஒரே மொழியை பேசினார்களாம். இவர்கள் கட்டிய கோபுரம் வானத்தையே தொட்டுவிடும்படி உயரமாக வளர்வதைக் கண்ட கடவுள் இவர்களின் மீது பொறாமை கொண்டு, இவர்கள் ஒரு மொழி பேசி ஒற்றுமையாக இருப்பதால் தானே இதை இவர்களால் சாதிக்க முடிகிறது, எனவே புதிய மொழிகளை உருவாக்கி இவர்களை பிரித்து விடுகிறேன் என்று திட்டமிட்டு பல மொழிகளை உருவாக்கிவிட்டாராம். அதனால் அந்த கோபுரம் முடிக்கப்படாமல் பாதியிலேயே நின்றுவிட்டதாம். இது யூதர்களின் முதல் நூலான ஜெனிசிஸ் என்ற நூலில் அத்தியாயம் 11 1 முதல் 9வது வசனம் வரை விவரிக்கப்படுகிறது. அவற்றை அப்படியே படித்து விடுகிறேன், கேளுங்கள். 1. And the whole earth was of one language and of one speech. 2. And it came to pass, as they journeyed from the east, that they found a plain in the land of Shinar, and they dwelt there. 3. And they said to one another, Go to, let us make brick, and burn them thoroughly. And they had brick for stone, and slime had they for mortar. 4. And they said, Go to, let us build us a city and a tower, whose top may reach unto heaven. And let us make us a name, lest we be scattered abroad upon the face of the whole earth. 5. And the Lord came down to see the city and the tower, which the children of men built. 6. And the Lord said, Behold, the people is one, and they have all one language, and this they begin to do, and now nothing will be restrained from them which they have imagined to do. 7. Go to, let us go down, and there confound their language, that they may not understand one another's speech. 8. So the Lord scattered them abroad from thence upon the face of the earth, and they left off to build the city. 9. Therefore is the name of it called Babel, because the Lord did there confound the language of all the earth, and from thence did the Lord scatter them abroad upon the face of all the earth. ஆக பழைய பைபிள் கூற்றுப்படி கடவுள் என்பவன் மனிதனை கண்டு பொறாமை கொள்பவனாம். நம்ப முடிகிறதா உங்களால்? அப்படி பொறாமை கொள்பவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சரி, இது பதிவாகியுள்ள ஜெனிசிஸ் என்ற இலக்கியம் பழைய ஏற்பாட்டின் ஒரு பகுதி அல்லவா? அது ஹீப்ரு மொழியில் உள்ளதல்லவா? அப்படியானால் இதை எழுதி வைத்தவர்கள் யூதர்கள் அல்லவா? யூதர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள், அதாவது தாங்களே கடவுளர் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லவா? அப்படியானால் பாபிலோனிய கோபுரம் கட்டப்படுவதைக் கண்டு பொறாமை கொண்டவர்கள் உண்மையில் கடவுளர் இல்லை, தங்களை கடவுளாக எண்ணி பைத்தியம் பிடித்திருக்கும் யூத கும்பல்தான் என்பது தெளிவாக புரிகிறது. ஆகையால் மத்திய கிழக்கு பகுதியில் பாபிலோன் கோபுரம் கட்டப்பட்ட காலத்தில் உண்டான அனைத்து புது மொழிகளும் யூதர்களின் சதியால் உண்டான மொழிகள்தான் என்பதை உணருங்கள். அப்போது பாபிலோனிய மக்கள் பேசிய மொழி தமிழ் என்ற ஒற்றை மொழி. அம்மக்கள் இராமாயண போரில் விபீஷணனின் தலைமையில் போரிட்டு தோற்ற இலங்கை மக்கள்தான். ராவணிய போரில் தோற்ற இலங்கை மக்களில் முருகனின் வம்சாவழிகளான தேவர்குல போர்க்குடிகள் வடமேற்கு சகாராவான மொராக்கோ பகுதியில் குடியேறினர் என்றும், முருகனின் வம்சாவழிகளான நாடார் சமூக போர்க்குடிகள் சகாராவின் வடகிழக்கு பகுதியான எகிப்தில் குடியேறினர் என்றும் ஏற்கனவே கண்டோம். மீதமுள்ள விபீஷணனின் கண்டிமலை குறவர் போர்க்குடிகள் சுமேரியாவில் குடியேறினர். விபீஷணனின் அண்ணனான ராவணனின் மாமனார் மாயன் என்றும், அவரது பெயரால் மெசோ அமெரிக்காவில் மாயன் பிரமிடு எனும் கோபுரங்கள் கட்டப்பட்டன என்பதையும் இங்கு நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே பாபிலோனிய கோபுரம் கட்டியவர்கள் விபீஷணனின் வம்சாவழிகள்தான். விபீஷணனின் வம்சாவழிகளோடு சுமேரியாவில் குடியேறிய போர்க்குடிகளில் நாடார் போர்க்குடிகள் சிலரும் தேவர் போர்க்குடிகள் சிலரும் கூட இருந்திருக்கலாம். இவையல்லாமல்
நாம் அறியாத வேறு சில இலங்கை குடிகளும் விபீஷணனின் வம்சாவழிகளோடு சுமேரியாவிற்கு சென்றிருக்கலாம். இவர்கள் தமிழ் என்ற ஒரே மொழி பேசினாலும் பல குலங்களாக இருந்ததினால் புது மொழிகளால் இவர்களை பிரிப்பது யூதனுக்கு எளிதாக இருந்திருக்கும். ஆக பாபிலோனியாவில் புது மொழிகள் உருவாக காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள்தான் என்பது அவர்களின் பைபிளின் மூலமே நிரூபணமாகிவிட்டதல்லவா? ராமன் இங்கு வந்ததே தமிழர்களை அழித்துவிட்டு ஈடன் கார்டனாக தாம் கருதிய இந்திய உபகண்டத்தை தமதாக்கவே. அதன் தொடர்ச்சியாக இங்கு வந்த சகுனி மற்றும் பரசுராமர்கள் தென்னிந்தியாவையும் இலங்கையையும் யூதர்களின் வாழ்விடமாக மாற்ற இங்குள்ள மக்கள் அனைவருக்கிடையிலும் சண்டை மூட்டி கொல்ல நினைத்தனர். அதன் விளைவாகத்தான் முதலாம் மகாபாரத போரும் களப்பிரர் படையெடுப்பும் நடந்தது என்பது மட்டுமல்ல, அவற்றின் தொடர்ச்சியாக இங்கு கன்னடம், தெலுங்கு, சிங்களம், மலையாளம் ஆகிய மொழிகளை யூதன் உருவாக்கி நமக்குள் தொடர்ந்து சண்டையையும் மூட்டுகிறான். இம்மொழிக்காரர்களை கொண்டு தமிழரை நெருக்கடிக்குள்ளாக்கி அழித்துவிட்டு பிறகு மற்ற மொழிக்காரர்களையும் அழிப்பதே யூதர்களின் தொலைநோக்கு திட்டம். ஆனால் நமது கடவுளரின் அருளாலும் சத்தியயுக பிறப்பாலும் இந்த திட்டத்தை அவர்கள் முழுமையாக முடிப்பதற்குள் நாம் விழித்து கொண்டோம். ஆக உடுப்பியை மூலாதாரமாக கொண்ட களப்பிரர் ஆட்சியின் இறுதி காலத்தில்தான், அதாவது 6ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான் கன்னடம் மட்டுமல்ல, தெலுங்கு, சிங்களம் ஆகிய மொழிகளும் அவற்றிற்கான எழுத்துருக்களும் உருவாக்கப்பட்டன. அந்த எழுத்துரு கடம்பா என்று கானகத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது. கொல்லும் கானகமல்லவா கொங்கானம், கொங்கானத்தில்தானே உடுப்பி உள்ளது. ஆக கன்னடம், தெலுங்கு, சிங்களம் ஆகிய மொழிகள் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் களப்பிரர் ஆட்சியின் போதுதான் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டன. அதாவது இஸ்ரேலிலிருந்து உடுப்பியில் வந்து குடியேறிய உடனேயே தென்னிந்திய மக்களை புதிய மொழிகளை உருவாக்கி பிரித்தழிக்கும் திட்டத்தை யூதர்கள் வகுத்து படிப்படியாக செயல்படுத்த தொடங்கிவிட்டனர். இதற்கு வழிகாட்டியாக இருந்தது அவர்களின் பாபிலோனிய மூதாதையர்களின் வெற்றி வரலாறுதான். ஆக களப்பிரர் காலத்தில் அவர்கள் அன்றே செய்ததைத்தான் இன்று 2ஆம் மகாபாரத போரின் அங்கமாக எஞ்சியுள்ள தற்கால தமிழகத்தையும் 5ஆக பழக்க பார்க்கின்றனர். ஏற்கனவே 5 மொழிகளை உருவாக்கி அதன் மூலம் தமிழர்களை பிளந்து பிறகு தெலுங்கர்களை கொண்டு விஜயநகர பேரரசை கட்டி அதை தமிழகத்தின் மீது ஏவி தமிழர்களை அடிமைப்படுத்தியதில்லாமல் ஈழ அழிவிற்கும் அதுவே காரணமாக இருந்ததை நாம் அறிவோம். அடுத்ததாக மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கும் போது தமிழகத்தின் பகுதிகளை மலையாளிக்கு விட்டு கொடுத்து பெரியாறு நீர்ச்சிக்கலையும், தமிழகத்தின் பகுதிகளை கன்னடனுக்கு விட்டு கொடுத்து காவிரி நீர்ச்சிக்கலையும், தமிழகத்தின் பகுதிகளை தெலுங்கனுக்கு விட்டு கொடுத்து பாலாறு நீர்ச்சிக்கலையும் உருவாக்கி செழிப்பாக இருந்த தமிழகத்தை இன்று பாலைவனமாக மாற்றிவிட்டனர் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இது எல்லாமே திட்டம் போட்டே நடந்தேறின. இது போதாதென்று இப்போது நாம் கேட்காமலேயே நம்மை பிரிக்க வருவானேயானால் அது நம்மை அடியோடு அழிக்கத்தான் என்பதை தமிழர்கள் ஆழமாக உணர வேண்டும். சிறிய மாநிலங்கள் விரைவாக வளரும் என்ற வாதம் நம்மை ஏமாற்றி அழிக்கும் வாதம். ஏற்கனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தால் இந்திய இனங்கள் அனைத்தும் வஞ்சிக்கப்படுகின்றன. புரியும்படி விளக்குகிறேன். இந்தியா என்பது பல்லின மக்கள், அதாவது ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட இன மக்கள் ஒன்றாக வாழும் நாடு. இப்படிப்பட்ட இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் மொத்தம் 544 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் பாண்டிச்சேரி தவிர்த்து தமிழ் உறுப்பினர்கள் வெறும் 39 பேர்தான். எனவே தமிழர்களுக்கு தீங்கு ஏற்படும் எந்த ஒரு திட்டத்தையோ தீர்மானத்தையோ சட்டத்தையோ இயற்றி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தினால் அதை எதிர்த்து தற்காத்து கொள்ள தமிழருக்கு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. இதன் விளைவுகளை இன்று நாம் அனுபவித்து கொண்டுள்ளோம். கூடங்குளம் அணு உலையாக இருக்கட்டும், மீத்தேன் எடுப்பதாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், நாம் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டிருப்பதும் அல்லாமல் பெரும் பாதிப்புகளையும் சந்தித்து வருகிறோம். எனவே பல்லின மக்கள் வாழும் ஒரு நாடு கூட்டாட்சி தத்துவத்தில் தான் இயங்க வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட ஒற்றையாட்சி தத்துவத்தில் இயங்குவது மடமையாகும். இந்த மடமைக்கு எப்படி நமது முன்னோர்கள் ஒப்புக்கொண்டனர் என்பது வியப்பாக இருக்கிறது. தெலுங்கன்தானே அன்று நமக்கு தலைமை வகித்தான். அதன் விளைவுதான் இது. ஒரு காலத்தில் சித்தர்களால் வழிநடத்தப்பட்ட இந்தியா இன்று சதிகாரர்களின் கூடாரமாகவே மாறிவிட்டது.
இந்தியாவின் பூர்வீக இனங்கள் முற்றாக அழிக்கப்படும் முன்னதாக இந்தியா கூட்டாட்சி முறைக்கு மாறியே ஆக வேண்டும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது தமிழகம் 5ஆக பிரிக்கப்பட்டால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தேராது. 39 பேர் இருக்கும் போதே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் எனும் போது வெறும் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குரல் 544 பேர் கொண்ட சபையில் எடுபடாது. அப்போது நம்மை தனித்தனியாக திட்டங்கள் ஏற்றி அடிப்பது யூத பிராமணனுக்கு மிக எளிதாக போய்விடும். இந்திய அரசாங்கம் தமிழர் குறைகளை கேட்பதில்லை, தமிழர்களை அது திட்டமிட்டு வஞ்சிக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். ஒவ்வொரு இனத்தின் தற்காப்பு, அந்தந்த இன மக்களின் எண்ணிக்கை, அவர்களின் பொருளாதாரம், அவர்கள் வாழும் நிலப்பரப்பு, அவர்களில் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோரின் எண்ணிக்கை ஆகிய பலவற்றை சார்ந்துள்ளது. அந்த ஒரு இனமும் பல நாடுகளாக பிரிந்தால் இந்த கூறுகள் அனைத்தும் பங்கு போடப்பட்டு ஒவ்வொரு நாடும் பலமிழந்த நாடாகி இந்த இனத்தால் எதையும் சாதிக்கவும் இயலாமல் போகும். பெரிய கப்பல் கட்டும் தொழிலோ, விமானம் கட்டும் தொழிலோ, கம்ப்யூட்டர் சிப் தயாரிப்பு நிறுவனங்கள் போன்றோ அதிக முதலீடும் கணிசமான தொழில்நுட்ப கலைஞர்களும் தேவைப்படும் எந்த ஒரு தொழிலையும் சிறிய நாடுகளால் செய்ய இயலாது. இப்போது ஜெனிசிஸ் 11 6வது வசனத்தை மீண்டும் படிக்கிறேன், கேளுங்கள். The Lord said, if as one people speaking the same language they have begun to do this, then nothing they plan to do will be impossible for them. ஆக நாம் எதையும் சாதிக்கக்கூடாது, வளமாக வாழக்கூடாது என்பதாலும் நம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்தவும் தான் யூதன் நம்மை பிரிக்க பார்க்கிறான். எனவே இந்தியா கூட்டாட்சி தத்துவத்திற்கு மாற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்தியாவின் ஒவ்வொரு இன மக்களும் ஒவ்வொரு தேசமாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு இன மக்கள் பல மாநிலங்களாக அல்லது பல நாடுகளாக பிரிக்கப்படுவது மிகவும் ஆபத்தானது, அநீதியானது. மக்களை பிரித்தாழ்வதும் பிரித்தழிப்பதும் யூதனின் குருதியில் தோய்ந்த பண்பு. ஜெர்மனியை யூதர்கள் கிழக்கு மேற்கு என்று பிரித்தார்கள். ஆனால் அம்மக்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். இப்படியே வடக்கு தெற்கு என்று யூதர்களால் பிரிக்கப்பட்ட வியட்நாமும் பிறகு மீண்டும் ஒன்று சேர்ந்து கொண்டது. கொரியாவையும் அப்படித்தான் வடக்கு தெற்கு என்று பிரித்து வைத்துள்ளனர். அவர்களை ஒன்று சேராமல் தடுத்து கொண்டிருப்பதும் அமெரிக்காதான். ஆக ஒரு இன மக்கள் ஒரு தேசமாக வாழ்வதுதான் அவர்களை வலிமையான தேசமாக்குமே ஒழிய பிரிந்து கிடப்பது அந்த இனத்தின் அழிவில்தான் முடியும். எனவே தமிழகத்தை பிரிக்கும் திட்டத்திற்கு ஆதரவாக எவன் பேசினாலும் அவன் தமிழினத்தின் பகை என்று கொள்க. அப்படி ஆதரிப்பது மிக பெரிய இன துரோகமாகும். அது தமிழ் இனத்தையே கருவறுப்பதற்கு சமமானது. அத்தகையோரை சூழ்ந்து கேள்விகள் கேட்டு அவர்களை மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும். அவர்களின் சதித்திட்டம் வெற்றி பெறா வண்ணம் மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமையாகும்.